ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாத்துக்கறி தான் பார்க்க போகிறோம். வாத்துக்கறிக்கு தேவையானது நான் மிக்சியில் வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சு குக்கரில் போட்டு, அதுக்கப்புறம் வாத்துக்கறி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை கட் பண்ணதை போட்டு ஒரு குக்கரில் வச்சேன். குக்கரில் வச்சு நல்லா கிண்டி விட்டு ஒரு 3 விசில் வர வர வச்சுருந்தேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். அதோடு நான் முன்னாடியே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அந்த கறியை வேக வச்சுட்டேன். ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் அதில் சோம்பு, பட்டை, சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு முழு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்போதும் அந்த தக்காளி கட் பண்ணும்போது முன்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி தான் ரிமூவ் பண்ணி போட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு அதே கடாயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் வேறு ஒன்றும் இல்லை, சோம்பு சீரகம் வணக்கணும்ல, அந்த கடாய் தான். அதுக்கப்புறம் வறுத்ததை அரைச்சி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டேன். இதுக்கப்புறமா வெங்காயம் அரைஞ்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. எண்ணெயில் நல்லா வணக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன், அதை சீக்கிரம் வணங்கணுங்கிறதுக்காக. வெங்காயம் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வர வர நான் நல்லா வணக்கிக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தக்காளி அரிஞ்சு வச்சோம்ல, அதை ஒரு தக்காளி போட்டுட்டேன். நான் முன்னாடி குக்கரில் வாத்துக்கறி வேக வைக்கும்போது வெங்காயம் மட்டும்தான் அரைச்சேன். தக்காளி அதில் சேர்க்கலை. தக்காளி நான் இப்போ தான் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா அதை வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, அந்த மாதிரி பொடி எல்லா 3 பொடியும் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் வாத்துக்கறி வேக வச்செல்லாம் அதிலே 2 பச்சை மிளகாய் போட்டேன். அதனால் காரம் அதிகமாகங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் சேர்த்தனால. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம்ல அந்த வாத்து 3 விசில் விட்டனால நல்லா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு 4 விசில் கூட போகும். இது சின்ன வாத்தாக இருந்துச்சு. நானே வாத்துக்கறி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கோழிக்கறி எப்படி அதே மாதிரி தான் இருந்துச்சு. வெந்துருச்சு. ஒரு 3 விசிலில் இந்த மாதிரி வந்துருந்துச்சா, அதை அப்படியே குழம்பு சட்டியில் ஊற்றி, அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, அந்த தண்ணியும் அந்த குழம்பு இதிலே ஊற்றிடணும். சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டது வாசம் கமகமன்னு வந்துச்சு. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சா அது அவ்வளோதான் வாத்துக்கறி. இதை சாப்பாடோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.